ஒரு எனக்கு தெரிஞ்ச என்னோட கசின்ட வைஃபின் தம்பியார் உக்ரைன் பக்கத்தில் இருந்தது. உக்ரைன் வந்துட்டாரு. உக்ரைன்லேருந்து அவர் எங்கே பிரான்ஸ் தான் வரணுமா அவரு? பிரான்ஸ் அல்லது ஜெர்மனி. கடத்தக்காரங்க மோசமானாங்க. கொண்டு வந்து குளிரான இடத்துல விட்டுட்டார். விட்ட இடத்துல அவன் வந்து மூச்சு அடக்கி செத்துட்டான். செத்தா இவங்க மற்றாக்களை கொண்டு அவரை தாட்டு போட்டு யாரும் கேட்க போகிறேன் தாட்டு போட்டு அந்த சினுவக்கிலேயே புதைச்சி போட்டு வருவதற்கும் தெரியும் யாரும் கேட்குறீங்க. ஒன்றும் பண்ணுறதுக்கும் வழி இல்லை. பண்ணுறது வழி இல்லை. அவங்களே கொடுமையாக நடந்து கொள்வாங்க, அடிப்பாங்க. என்னடா இன்னொரு ஏஜென்சியோட கொடுக்கும். டர்க்கியில் வந்து மாட்டுப்பட்டுட்டாங்க யூரோப்புக்கு வந்து. அப்போ ஒரு 5 பேர் மாட்டுப்பட்டு ஏஜென்சிக்காரன் கைவிட்டுட்டான். சாப்பாட்டுக்கும் காசு அனுப்புறது, கவர்மெண்ட் சாப்பாட்டுக்கெல்லாம் காசு கொடுப்பாங்க. ஒரு டைம் வரைக்கும் நாங்கள் வந்து யூரோப்புக்கு ஏற்றி விடுவாங்க. அப்போ அந்த டர்க்கியில் ஒரு 5 பைய அவங்க ஒரு ரூம்லேயே இருக்கிறாங்க. சாப்பாடுக்கு எல்லாம் தட்டுப்பாடு. அவங்களோட கொஞ்சம் காசு இருக்குது. இந்த பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு ஆள் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் வந்து இவ்வளோ $1000 தந்தீங்களா, உங்களை ஒரு ஆளை லண்டனுக்கு அனுப்பலாமட்டு. அப்போ இவங்க யோசிச்சாங்க, அந்த ஒரு லண்டனுக்கு போகிறவருக்கு உறவினர் லண்டனில் இருக்கிறேன், லண்டனுக்கு போகிறோன்னு வந்தவரும் அதில் இருக்கிறேன். அப்படியா? அவர் சொன்னால் நீங்கள் எல்லோரும் காசு வந்து எண்ணி அனுப்பினேன், நான் எந்த உறவினர்கள்கிட்ட காசு வேண்டி உங்களை ஒவ்வொரு தடவை கூப்பிடுவேன். இவை தங்கிட்ட $10 எல்லாத்தையும் இவர்கிட்ட கொடுத்து அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்து இவரை லண்டனுக்கு சொன்னது. போன உடனே ஃபோன் பண்ணு, எங்களை ஒரு தடவை எடுத்துரு, எங்களோட காசெல்லாம் முன்னாடி தந்துட்டோம். அவன் ஃபோன் பண்ணேன். இப்போ ஏஜென்சிக்கு அங்கே கொழும்புக்கு அடித்து வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் இப்படி மாட்டுவிட்டோம், ஒரு தான் இப்படி லண்டனுக்கு போயிட்டேன், எங்களோட பணத்தையும் கொண்டு போயிட்டேன், சாப்பிடவே காசு. அப்போ அவன் என்னவோ உதவி யாருடைய காசு கொடுத்துட்டு அவன் தொடர்ந்து இருக்கிறாங்க. ஆனால் இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எப்படியும் யூரோப்புக்கு போவோம், போய் லண்டனுக்கு போய் அவனை குத்துவோம், எங்களோட காசெல்லாம் கொண்டு போய் இவ்வளவு வந்து சொல்லி ஒரு கடிதம், ஒரு ஃபோன் எடுத்து சொல்லலை, நான் இங்கே இருக்கிறேன்னு உங்களை கூப்பிட்றேன், எங்களோட காசையும் கொண்டு போய் அப்படியே கோபத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் இவங்களோட பயணமும் சரி வரையில்லை. 6 மாதத்துக்கு பிறகு கதவு தட்டி கேட்குது. பார்த்தா ஒரு ஆள் மொட்டையெல்லாம் அடித்து வெறும் இதோட மெல்லிஞ்சு பசிக்குதுன்னு சொல்லிக்கொண்டு அந்த இந்த இவன் தான் ஏர்போர்ட்டில் வச்சு பிடிச்சி உள்ள மறியல் போட்டுட்டோம். அவங்க கொண்டு கொடுமைப்படுத்தி அடித்து கிடிச்சு போட்டு 6 மாதத்துக்கு பிறகு வச்சிருக்க மாட்டாங்க போட்டு. இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவர் லண்டனில் போய் ரொம்ப நல்லா இருக்காருங்க. இவர் வந்து தட்டி தட்டி பார்த்தா இவங்களை ஆடையெல்லாம் தெரியும். சொன்னேன் ஏர்போர்ட் அண்டைக்கே பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி உடனே கோர்ட்டுக்கு கொண்டு மறியலை போட்டுட்டேன். அப்படி வந்து ஊருப்பட்டவருடைய சம்பவங்களை நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது.